அதுதான் இப்ப நான் கேட்க வந்தேன். இந்த முதலமைச்சர் இப்ப சொன்னார்ல, மொழி கொள்கையை பத்தி அங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, நீங்க யாரை சந்திக்க போறீங்கன்னு தெரியும், எதற்காக டெல்லி போயிருக்கீங்கிறது தெரியும், அவங்கள்ட்ட இதை சொல்லுங்கன்னு சொன்னாரு. அந்த தமிழக நலன் சார்ந்துதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதையும் செய்தியாளர்கிட்ட அவர் தெரிவிக்கிறாரு. இருமொழி கொள்கையை பின்பற்றுறோம், அது நீடிக்கிறதுக்கு தடையா இருக்கக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் எளிமையா ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். நீங்க இந்த மாநிலத்துடைய எதிர்கட்சி தலைவர், நீங்க சந்திக்க போறது இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர். ஏன் முறைப்படி சொல்லிட்டு போய் சந்திங்க? நான் அதிமுக ஆபீஸ்க்கு போயிறேன்னு சொல்லிட்டு எதுக்கு கொல்லப்புறமா போய் பாக்குறீங்க ராத்திரியோட ராத்திரியா? அவர் தான் சந்திச்சதை ஒப்பு கொண்டுட்டாரு, அதுன்னு மறைமுகமா போய் பார்த்தாரு. நீங்க பிளைட் ஏர்போர்ட்ல விட்டு இறங்கும் போது என்ன கேள்வி பிரத்திகாரம் கேட்கும்போது என்ன சொல்றாரு? நாங்க எந்த முக்கியமான நபரையும் சந்திக்க போல, நான் என்னுடைய கட்சி ஆபீஸ் பார்க்க வந்திருக்கேன் அவர் சொன்னாரு. நீங்க வேணா திரும்ப கூட போட்டு பாருங்க. அப்ப திடுதிப்புன்னு போயிட்டு உள்துறை அமைச்சர்கிட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுமா? திடுதிப்புன்னு போய் சந்திக்க முடியுமா? திடுதிப்புன்னு கோரிக்கை எல்லாம் கையில எதுவுமே இல்லாம எடுத்துமே பார்க்க முடியுமா? இதெல்லாம் யாரு நம்புவா சொல்லுங்களேன் சார். அதிமுக தொண்டனுக்கும் உண்மையா இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் உண்மையா இல்ல, யாருக்கும் உண்மையா இல்லாத ஒரு நபர் சார் எடப்பாடி பழனிசாமி. கேள்வி கேட்கிறாங்க, பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க சொல்ல வேண்டியதானே, ஆமா நாங்க இந்த மாதிரி சந்திக்க போறோம், இந்த மாதிரி கோரிக்கை மனு கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. நீங்க சார் நீங்க யார வேணா போய் பாருங்க, யாரோட வேணா கூட்டணி வைங்க, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுனால எங்களுக்கு லாபம் தானே தவிர எந்த வகையிலும் எங்களுக்கு நட்டம் கிடையாது. முதல்ல அதை உணர்றேன் எடப்பாடி பழனிசாமி. ஆனா எதுக்கு பொய்யும் பித்தலாட்டமும் இருக்கு?